ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட முதல் வீடியோ நான் எதை பற்றி போடலாம் இருக்கேன் அப்படின்னா, என்னோடய மொபைல் ஜேர்னின்னு சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து என்னென்ன மொபைல் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். இது வந்து ரீசெண்டாக 1 இயர் பிஃபோர் நான் வாங்கினேன். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா மோட்டோ H40. இந்த மோட்டோ H40 என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, நான் ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ் பிஃபோர் என்ன ஆச்சுன்னா, பைக்கில் போயிட்டுருக்கும்போது பேக்கெட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. பேக்கெட்லேருந்து கீழே விழுந்து அதோட டிஸ்ப்ளே வந்து கிராக் ஆகிடுச்சு. டிஸ்ப்ளே ஃபுல்லாகவே நொறுங்கிடுச்சு. அப்படியே வந்து இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருந்தால் நான் அதை போடுறேன் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால என்கிட்ட எந்த மாதிரி ஒரு இது எதுவும் இல்லை. ஸோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸ் அப்படின்றது மாதிரி தான் ஒரு உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இந்த மொபைலை நான் வந்து வாங்கி 1 இயர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பாக்கெட்லேருந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்து அது டிஸ்ப்ளே உடஞ்சிருச்சு. ஸோ டிஸ்ப்ளே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே காஸ்ட் வந்து 8,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்தது. 8,000 to அரௌண்ட் 13,000 கிட்ட வந்தது. ஸோ என்னால் அப்போது வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். கொலீக்கிட்ட பேசும்போது அவர் ஒன்று சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்ப்ளே மாற்றுறத விட மேலே இருக்க கிளாஸ் தான் உடஞ்சிருக்கும், அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுதான் நான் பண்ண தப்பு. அந்த தப்பை வந்து யாரும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அதுவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, கடையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா, அவர்கிட்ட வந்து ரொம்ப பழக்கமாக அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து அவர் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். கொலீக் சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்கும்போது ஒரு 3,500 அந்த ரேஞ்ச் தான் சொன்னார். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே காஸ்ட்டை விட ஒரு 10,000 சேவ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாமா 2-3 டைம் அவர்கிட்ட விசாரித்தேன். அவர் வந்து பண்ணிடலாம், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்தேன். ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் டிஸ்ப்ளே பண்ணதை வந்து நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். அதில் என்ன ஒரு இஷ்யூ ஆகிருக்குன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு ஏர் பபுள் மாரி இருக்கும். அது வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டேன். அது வந்து வேக்யூம் மிஷினில் போடும்போது வந்துருச்சு, அது போகாது, திருப்பி நம்ம டிஸ்ப்ளே தான் மாற்றுற மாதிரி ஆகும், கிளாஸ் தான் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு மொபைல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. 3வது மாதம் ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஃபோனில் சம் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. இந்த இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிக்னல் போச்சு எனக்கு. மொபைல் சிக்னல் வரல. என்ன மொபைல் சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது, திருப்பி அவர்கிட்டே எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறேன், நான் அதுமாதிரி மொபைல் சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், சரி ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாரு. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நானும் சரி ஓகேன்னு கொண்டு வந்துட்டு அதுவும் ஒரு 10 டேஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் கேஸ் இருக்குல்ல, இந்த பேக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்றது. இது வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னால் வந்து இதை வந்து பேக் கேஸை வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணவே முடியல, ஒட்ட முடியல. அது வந்து என்ன க்ளூ போட்டால் ஒட்டலாம் கரெக்டாக இருக்குன்றதை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் சிக்னல் வந்து திருப்பியும் போயிடுச்சு. திருப்பியும் சிக்னல் போனதுக்கப்புறம் அது கூடவே இன்னொரு இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொரு இஷ்யூ பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10% மட்டும் காட்டிகிட்டே இருந்தது. இது ஏன் 10%ன்னு காட்டுது எனக்கு சரியாக புரியலை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பேட்ரி வந்து நல்லாயிருக்கு, பட் வந்து 10% மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன் 10% காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே ரைட்டு. அப்போ வந்து சிக்னலும் போயிடுச்சு, பேட்டரியும் வந்து 10% காமிச்சிருச்சு, இதுவும் பீல் அப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மொபைல் நான் கொடுத்து வாங்கும்போது 29,000 கொடுத்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்ட்லிங் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி ஓகேன்னு சொல்லி தான் நான் வாங்கி 1 இயர் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி இஷ்யூ வந்த உடனே அது என் தப்பு தான். நான் வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது, என் தப்பு தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம திருப்பியும் வந்து அவங்ககிட்டே கொடுத்து இந்த மாதிரி லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம திருப்பி நம்ம வேறு எதுவும் பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கேட்டேன். ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மதர் போர்டு. ஆக்சுவலாக இந்த மோட்டோரோலாக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் போர்டு தான். இந்த சிங்கிள் போர்டு கீழே ஒரு போர்டு இருக்கும், இந்த 2 போர்டு தான். இது மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் மதர் போர்டு போயிடுச்சுன்னா மதர் போர்டு எவ்வளோன்னு கேட்டேன். மதர் போர்டு ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் லோக்கலில் சர்வீஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பதில் சொல்லிவிட்டு, எவ்வளோன்னு கேட்கும்போது அரௌண்ட் அதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 23,000. ஓகே, இதுக்கு ஒரு 23,000 கொடுத்து ஒரு மதர் போர்டு வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக ஃபோனே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இக்னோர் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு பேக்கப்பில் ஒரு
நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஒர்க்குன்னு ஜாயின் பண்ணி போன புதுசில் வந்து முதல்ல வந்து இந்த மொபைல் வாங்கினேன். இது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ. இது வந்து அப்போ என்கிட்ட இருந்தது. இந்த மொபைல் வந்து இருந்ததால் இந்த மொபைலை நான் வந்து என்னோடய சிம்மை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்த புதுசில் நல்லா இருந்தது. இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப பழைய வருஷம் மாடல். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இதோட மாடல் வந்து இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கும். 2020 5 வருஷம் இந்த மொபைலை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 64 GB தான் ஸ்டோரேஜ். அப்போ எனக்கு கரெக்டாக இருந்தது. பட் வந்து இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 2020 மாடல், 64 GB, 4 GB வந்து ரேம். ஓகே, இப்போது பேக் டு நம்ம டாபிக் வருவோம். இப்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாமளே என்ன பிரச்சனை, எதனால் வந்து இது வந்து டவர் வரல ப்ளஸ் பேட்டரி வரல அப்படின்னு நாமளே பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆண்டனா, இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆண்டனா ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டனா ஒயர் ரெண்டுமே வந்து சரியாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் இந்த ஆண்டனா ஒயர் இங்கேயும் ட்ராவல் ஆகும். அதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே மதர் போர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து இங்கே கீழே இருக்கும். சிம் கார்டு கீழே இருக்கிறதுனால இதோட இங்கேருந்து மதர் போர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ரிசீவர் ட்ரான்ஸ்மிட் ஆகிக்கும். இங்கே மதர் போர்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து சிக்னல் நம்மளுக்கு வரும். ஸோ சரி, ஓகே, இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, நான் சர்வீஸ் சென்டர் நம்ம இந்த லோக்கலில் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து சரியாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலை. அதுதான் உண்மை. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு ஒயருமே ஜாயிண்ட் ஆகி போகும். அந்த இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. சரி, ஓகே, நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு சிக்னல், சிம் கார்டு வந்து நோ சிம் கார்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோ சிம் கார்டு எதுவுமே வராது, எதுவுமே காட்டாமல் வந்து சிக்னல் இருக்க ஏரியாவே இருக்காது. சிம் கார்டு வந்து இன்சர்ட் சிம் கார்டு எதுவுமே வராது. எமர்ஜென்சி கால்ஸோ எதுவுமே வராது. ஒரு ஐபாட் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், வெறும் பாட்டு மட்டும் கேட்குறதுக்கு, அதுக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இது வந்து வந்திருக்கு. சிம் கார்டு வந்து இதை நான் சரி பண்ணிட்டேன். இது வந்து நான் ப்ராப்பராக எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணேன். இது நான் யூடியூப்பில் நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். எதுக்குமே எனக்கு ப்ராப்பரான இந்த மொபைலுக்கான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல. ஸோ ஓகே, என்ன மாதிரி எத்தனை பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆண்டனா ஒயர் ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, ரெண்டுமே நான் ப்ராப்பராக செக் பண்ணிட்டேன். ரெண்டுமே ப்ராப்பராக ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ரெண்டாவது வந்து ஆன் பண்ணேன். சிம் கார்டு போட்டு ஆன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்சர்ட் சிம் கார்டு காமிச்சது. அப்புறம் சிம் கார்டு போட்டு ஆன் பண்ண உடனே சிக்னல் வந்துருச்சு. அப்போ போட்டேன், டவர் வந்துருச்சு. எனக்கு அப்போ தான் வந்து ஓகே, நம்ம எடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது, பேட்ரி ஏன் சார்ஜ் வரல, பேட்ரி சார்ஜ் ஏறுது, பட் வந்து ஏன் பேட்டரியோட பர்சன்டேஜ் காட்டலை அப்படின்னு யோசித்தேன். இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு சப்ளை கொடுக்குறது. இது எல்லாமே வந்து மதர் போர்டுக்கான சப்ளை கொடுக்குறது. கீழே இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா, சிம் கார்டுக்கு, அந்த ரிசீவருக்கு, ஸ்பீக்கருக்கு, அதுக்கெலாம் கனெக்ஷன் சப்ளை கொடுக்குறது, அந்த மாதிரியான வேலைக்காக இது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஒயர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 2 ஒயர் இங்கேருந்து மதர் போர்டுக்கு போகிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. இங்கேருந்து இப்போ மதர் போர்டுக்கு இது வழியாக போயிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கு. ஸோ இருங்க, அதை நான் கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ அது முடிச்சாச்சு. இப்போது இது எல்லாமே, இந்த பின்னு எல்லாமே வந்து லூஸ் கனெக்ஷனாக இருந்தது. இப்போ இந்த பின்னு, மெயினாக இந்த பின் லூஸ் கனெக்ஷனாக இருந்தது. இப்படி எடுத்தேன், கையோடய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பின்னுமே ஒரு தடவை நான் டைட்னஸ் பார்த்துட்டேன். எடுத்துகிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி ஃபிக்ஸ் பண்ண உடனே கிளிக்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக கரெக்டாக ஆகிடுச்சு. சரி, ஓகே, தென் நம்ம இப்போ வந்து திருப்பியும் வந்து உள்ளே போய் பவர் ஆன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அதே 10% தான் காமிச்சிது. சரி, ஓகே, இது ஏன் வந்து 10% காட்டுது? எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து சாஃப்ட்வேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட்டும் பண்ணேன். ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் கொடுக்கும்போது எல்லாமே எரேஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வந்தது. ஓகே, ஏன்னா அந்த மொபைலில் டேட்டாஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் தைரியமாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கிட்டு, இல்லைனா உங்களோட மெயிலோட க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எரேஸ் ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் கொடுங்க. நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். இது பவர்ட் பை ஆண்ட்ராய்டு, திங்க்பேட் அவங்களோட இதில் ரன் ஆகிட்டுருக்கு. சாரி, திங்க் ஷீல்டு. இப்போ தெரியும் உங்களுக்கு, பேட்டரியோட பர்சன்டேஜ் காமிச்சிருச்சு, நோ சர்வீஸ் வந்தது, சிம் கார்டும் காமிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பேட்டரி வந்து 48% இருக்குது. ஓகே, நான் சார்ஜும் போட்டு செக் பண்ணிட்டேன். 40% சார்ஜ் போட்டேன், 8% ஏறி இருக்குது. சரி ஓகே டன். எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்த்தரைட் சர்வீஸ் சென்டர் எல்லாமே லோக்கல் சர்வீஸ் சென்டரில் நான் கொடுத்தது. லோக்கல் சர்வீஸ் சென்டரில் வெறும் டிஸ்பிளே மட்டும் மாற்றினா போதும், வெறும் கிளாஸ் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அது பெரிய மிஸ்டேக் நான் பண்ணது. அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இல்லாமல் நார்மல் சர்வீஸ் சென்டர் நீங்கள் கொடுக்கும்போது, நார்மல் லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். பக்கத்தில் நின்று நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்களால பக்கத்தில் காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே, எதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் இதை திருப்பி நான் கொண்டு போகும்போது ஒரு டைம் 2 டைம் அவங்க பண்ணுவாங்க. 3வது டைம் 4வது டைம் போகும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன தான் ஆயிருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன ஆகுனா, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இது நம்மளோட பொருள், நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி நாம் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இந்த மொபைல் வந்து எனக்கு திருப்பி ரீஸ்டோர் ஆகி எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போது இருக்க என்னோடய சுச்சுவேஷனுக்கு என்னால் என்ன பண்ணுறது, புதுசாக மொபைல் நம்ம போக முடியாது, அந்த மொபைலை நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இன்றைக்கி எதாச்சும் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் வரட்டும், வரலனா போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் செக் பண்ணேன். எனக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதனால் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகே, எனக்கு அது ஓகே, நான் எடுத்ததுக்கான ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் இதுதான் முதல்ல நான் போடுற வீடியோ, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ.